ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, விடிந்ததுமே உன்னுடைய மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றன அல்லவா? உன் மனம் எதையோ நினைத்து தினமும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றது அல்லவா? ஒரு இன்பமான செயல் நம்முடைய வாழ்வில் நடந்தாலும் நம்முடைய மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழண்டு கொண்டே இருக்கும். அப்படிதான் நேற்றும் நீ உறங்கி போனாய். ஏதோ ஒரு சிறு சிறு பிரச்சனையெல்லாம் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய். தூங்காமலேயே விழித்து கொண்டும் இருந்தாய் அல்லவா? அதை பார்த்துவிட்டுதான் நான் இப்போது ஓடி வந்திருக்கின்றேன். அதை பற்றியே நீ யோசித்து யோசித்து உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கும் உன்னுடைய பழக்கத்தை நீ மாற்று. எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்து கொள்கிறேன். உன் மனதை நீ அமைதியாக வைத்துக்கொள், அது மட்டும் போதும். எந்த நேரத்தையும் எல்லா கவலைகளையும் உன் மனதில் அமைத்து கொண்டு சுற்றி கொண்டிருக்காதே. உன்னுடைய மனமானது எப்போதும் கனமாகவே இருக்கின்றது. அந்த கனம் உன் மனதிற்கு ஆகாது. எடை அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் என்று யோசித்துப்பார். உன் மனதை எப்பொழுதும் இலேசாக வைத்துக்கொள். அதில் எந்த ஒரு பாரத்தையும் ஏற்றிவிடாதே என் தங்கமே. ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்க வேண்டும். உனக்கு நேர்மறை எண்ணங்கள் தானாகவே உனக்குள் வர வேண்டும். உனக்கு தேவையான எல்லா உரத்தையும் எல்லா சக்தியையும் நான் தருகிறேன். என்னுடைய நல்ல சக்தி, நல்லுடைய நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே உனக்கு உரமாக நான் இடுகின்றேன். உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன்னுடைய நீண்ட பயணத்தில் உனக்கு ஒரு துணையாக நான் இருப்பேன். ஏன் கலங்கு கொண்டிருக்கின்றாய்? ஏன் எப்பொழுதும் குழம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? எந்த நொடி பார்த்தாலும் வாயோயாமல் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாயே? ஏன்? எதற்கு? எதனால் இப்படி? நான் இருக்கும்போது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என்ன? அனைத்தும் தீரும். உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் முடியும். பிரச்சனையை கொடுக்க தெரிந்த எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை முடிக்க தெரியாதா? நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கதான் போகிறது. நம்பிக்கை இழக்காதே. எதுவாக இருந்தாலும் என்னிடம் நீ சொல்லிவிட்டு பிறகு உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய மனதை நீ அமைதியாகவே வைத்துக்கொள். உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்தே தீரும். எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலையை மனதில் அசை போட்டு கொண்டே இருக்கின்றாய். அது உனக்கு நல்லதல்ல. உன்னை சார்ந்தவர்களுக்கும் அது நல்லதல்ல. விழித்துக்கொள், சுதாரித்துக்கொள். உன் அப்பா நான் இருக்கின்றேன். நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு என்ன எல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கின்றேன். உனக்கு பணப்பிரச்சனையா? அதை நானே தீர்த்து வைக்கிறேன். உன் கடன் அடைக்க முடியாத அளவிற்கு எவ்வளவு பணப்பிரச்சனை இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன். உனக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. உன் மனதை நான் சரி செய்கிறேன். மிகவுமே உனக்கு கஷ்டமாக இருந்தால் என்னுடைய ஆலயத்திற்கு வா. ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கு விளக்கு ஏற்று. அந்த தீப வெளியில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எரிந்துவிடும். உனக்கு நேர்மறை அதிகமாகவே வர வேண்டும் என்றால் தினமும் வாரத்திற்கு ஒரு முறையாவது ஏதோ ஒரு ஆலயத்திற்கு செல். நீ எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கு நான் இருப்பேன். ஏதாவது ரூபத்தில் உன் கண் முன்னே நான் தோன்றுவேன். பயப்படாதே, எதற்கும் நீ அஞ்சாதே. உன்னுடைய மனதில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் நான் தீர்வு தருகிறேன். உன் மனதை நீ அமைதியாக வைத்திருந்தால் மட்டும் போதும். என்னுடைய பிள்ளை அல்லவா? உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன்னுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பொதுவாகவே எல்லோருக்கும் பணம் தேவைப்படுகிறது. ஆசை அதிகமாகத்தான் கடனும் அதிகமாகும். நீ ஆசையை குறைத்துக்கொள். உனக்கு கடனே இல்லாத வாழ்க்கையை நான் தருகிறேன். உனக்கு எது தேவையோ உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன். அவசரப்படாமல் இரு. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை வைத்துக்கொள். ஆசை அதிகமானதால் உனக்கு பிரச்சனை அதிகமாகும். உன் ஆசையை நீ உன் கட்டுக்குள் வைத்துப்பார். நிச்சயம் உனக்கு நிம்மதி கிடைக்கும். எந்த பயத்தையும் உன் மனதில் போட்டுக்கொள்ளாதே. உன் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கின்றதல்லவா? அதை நான் சரி செய்கிறேன். கவலைப்படாதே. உனக்கு தேவையான பணம் நிச்சயம் கிடைக்கும். உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே முடியும். நீ நினைத்து கொண்டிருக்கும், உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல காரியம் நல்லபடியாகவே முடியும். என்னுடைய நாமம் உன் மனதிலும் உன் நாவிலும் இருக்கும்போது ஏன் பயப்படுகின்றாய்?
ஏன் குழம்புகின்றாய்? என்னுடைய குழந்தை அல்லவா? அப்பாவிற்கு உன்மேல் அன்பு எப்போதும் உண்டு. அதில் நீ சந்தேகம் கொள்ளாதே. நீ நேர்மறை எண்ணங்களை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே இரு. எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக சிந்தித்து கவலையை நீ சேர்த்து கொள்ளாதே. எந்த அளவுக்கு நீ கவலையை குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும். நான் செய்யும் லீலைகளும் உனக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். ஆசையை குறைத்தால்தான் நிம்மதியாக வாழ முடியும். ஆசைப்படு, அளவுக்கு மீறி ஆசைப்படாதே என்கிறேன். அப்படி ஆசைப்பட வேண்டுமென்றால் என்னிடம் சொல். நான் அதை உனக்கு பொறுமையாக தருகிறேன். ஆனால் அதுவரை நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும். அவசரப்பட்டு எல்லாவற்றிலுமே காலை வைத்து விடாதே. பிறகு அந்த காலை எடுப்பது கூட கஷ்டம். முன்னால் வைத்த காலை பின்னால் வைக்கக்கூடாது என்று அந்த ஆசையிலேயே நீ மூழ்கி விடுவாய். அது உனக்கு பெரும் துன்பத்தை தந்துவிடும். உன்னிடம் இருக்கிறதா? இருந்தால் செலவு செய். இல்லையில் நிம்மதியாக இரு. நம்மிடம் இல்லை, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடு. இதற்காக இன்னொரு இடத்தில் போய் வாங்கி உன்னுடைய ஆசையை நீ தீர்த்து கொள்ளாதே. நான் சொல்வது புரிந்தால் உனக்கு நல்லது நடக்கும். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் அல்லவா பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நான் அல்லவா பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீண்ட நாட்களாகவே என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு கர்ம வினைகள் சில முடிவுக்கு வந்துவிட்டன. அவர்களும் இப்பொழுது நன்றாகவே இருக்கின்றார்கள். தேவையற்ற கவலைகள் எல்லாம் வேண்டாம் உனக்கு. நல்லது நடக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்கின்றேன். நல்லது நடக்கும். உன்னுடைய இல்லங்களிலும் நடக்கும். நான் உன்னோடு உன் குடும்பத்தோடு எப்போதுமே நான் இருக்கின்றேன். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன். கவலைப்பட்டு உன்னை நீயே வீணடைத்து கொள்ளாதே. உன்னை சுற்றி நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலை எல்லாம் எங்கோ எப்போதோ தொடங்கிவிட்டது. அதை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். எனக்கு இன்னும் நல்ல விடிவு காலம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு நான் அப்போதே கொடுத்து விட்டேன். இது உனக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் எதிர்மறையாகவே நினைத்து கொண்டிருக்கின்றாய். எனக்கு இப்படி ஆகிவிடுமோ, அப்படி ஆகிவிடுமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்திலேயே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் உனக்கு வந்த நல்ல காலங்கள் எல்லாம், நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது. நான் கொடுத்த நல்ல நல்ல சூழல்களை எல்லாம் நீ தவற விட்டு விட்டாய். இப்போது அதுதான் உன்னை வந்தடைந்து மீண்டும் உன்னிடம் வந்து சேர இருக்கிறது. அதை நீ உணர்ந்து கொள். அதை நீ பிடித்துக்கொள். நல்ல வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. யாருக்கோ எப்போதோ செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் அவரிடம் வந்து சேரும். உனக்கு இந்த வாய்ப்பு இன்று கிடைத்திருக்கிறது. நீ என் மேல் சில நேரம் செல்லமாக கோபித்துக் கொள்வாய். அது எனக்கு பிடித்துதான் இருக்கிறது. ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கோபித்து கொண்டது கிடையாது. உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே நான் அவ்வப்போது சில விஷயங்களை உனக்கு காமித்து கொண்டிருக்கின்றேன். அதை உன்னை அறியாமலேயே நீயே தட்டிவிட்டு கொண்டும் இருக்கின்றாய். மீண்டும் மீண்டும் தந்து கொண்டு இருந்தாலும் அதை நீ பார்க்க மாட்டேன் என்கின்றாய். ஏனென்றால் உன் மனதில் கவலைகளும் கஷ்டங்களும் குடிக்கொண்டு இருக்கின்றன. உன் ஆசையை அதிகப்படுத்தி கொள்ளாதே, குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது எதுவோ, எப்போது அதை தர வேண்டுமோ, எப்போது அதை உன் நினைத்த செயலை முடித்து தர வேண்டுமோ அது எனக்கு தெரியும். நான் பார்த்து முடித்து தருகிறேன். அதுவரை நீ என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நிம்மதி கிடைச்சால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக வரும். மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் வந்துவிட்டால் பிறகு பணமும் உன்னிடம் வந்துவிடும் அல்லவா? பணம் வந்தால் என்ன? உன்னுடைய கவலைகள் எல்லாமே நீங்கிவிடும். உன் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிடும். பிறகு உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும், சந்தோஷமாகவே இருக்கும். கவலைப்படாதே. உன் அப்பா உனக்காகவே நான் இருக்கின்றேன். எல்லாம் நல்லதை நடக்கும். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு முடியும் பொழுதையும் நீ சந்தோஷமாக மனதில் புத்துணர்ச்சியுடன் செயல்படு. விடியும் பொழுதாகட்டும், முடியும் நாளாகட்டும், எல்லாம் நன்மையாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் தொடக்கத்திலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடங்கு. ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி முடித்துப்பார். உன் வாழ்க்கை நன்றாக சந்தோஷமாக அமோகமாகவே இருக்கும். நல்லது நடந்து கொண்டே இருக்கும். வேண்டுதல் நிறைவேறவில்லை என்ற ஏக்கமே நம்மிடம் அதிகம் இருக்கிறது. நான் சொல்வது போலவே செய்து பார். ஒரு மண்டலத்தில்
அதாவது 48 நாட்களுக்குள் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறியே தேரும். நான் சொல்வது போலவே உடனே செய்துவிடு. கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் நடக்கும். நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமில்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தையும் தேடிக்கொள்வோம் இல்லையா? ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறைப்படி நாம் இறைவனிடம் வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும். அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது வேண்டுவது பற்றி தான் நாம் இந்த ஆன்மீகம் குறித்த செய்தி தொகுப்பில் காண இருக்கின்றோம். கோவிலுக்கு சென்றால் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டு என்ற நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியிருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த முறை நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனைகளை வையுங்கள். நீங்கள் தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படி முட்டி போட்டு வேண்டினாலும் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது. இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் முட்டு போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்டுதல் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார். அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை. நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலை சுற்றி வலம் வருவார்கள். கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இப்படி எல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம். நம்முடைய சாஸ்திரங்கள் இப்படியும் சிலவற்றை வைத்திருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் வருத்தி கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பே மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக் கொண்டாலே போதும். நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும். அதாவது 48 நாட்களுக்குள் இது நடந்தே தீரும். அதுபோல நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு முன்பு வீட்டிலுள்ள பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து எந்த தெய்வத்தை நீங்கள் மனதார நினைக்கிறீர்களோ அந்த உருவத்தை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வந்து மண்டியிட்டு கையேந்தி அவரிடம் சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் 48 நாட்களில் ஒரு மண்டலத்தில் கண்டிப்பாகவே நிறைவேறும். கையேந்துபவரை அப்பா விடமாட்டார். நிச்சயம் அதற்கான பலனை தருவார். வெறும் கையோடு அனுப்புவது இறைவனின் கடமை அல்ல. எல்லாவற்றையும் தந்து அனுப்புவதே அவருடைய பொறுப்பு. அவர் எல்லாவற்றையுமே சரியாக செய்து கொண்டிருக்கும் போது நாமும் சரியாக வேண்டுதல் வைத்து அவரிடம் நம் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வோம். எப்பேற்பட்ட வேண்டுதலும் சரியாக 48 நாட்களுக்குள்ளே நிறைவடைந்துவிடும். உன்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். நிச்சயம் நான் சொல்வது சத்தியமான உண்மை. ஒரு முறை செய்து பார். 48 நாட்கள் பொறுத்திருந்து பார். கண்டிப்பாகவே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நீ எண்ணி வந்து பார். நான் சொல்கிறேன், அப்பொழுது நான் சொல்வது உண்மைதான் என்று நீ என்னை அப்பிறகு நம்பினால் போதும். சிலரின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய். அதை உணர்த்தவே சில துன்பங்கள் உனக்கு வந்தன. இப்போதும் உன்னால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். வாழ்க்கை சில நேரம் சலிப்பாக தோன்றலாம், சில நேரம் செழிப்பாகவும் தோன்றலாம். அது உன் மனதின் கற்பனை பிம்பமே. உன்னால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் அந்த பக்குவம் நீ இன்னும் அடையவில்லை. ஆனால் கொஞ்சம் முன்னேறி இருக்கின்றாய்.
ஆனால் ஆழ்மனதில் நீ சிறு வயதில் விதைத்த பயங்கள் மேலே எழுந்து வருகின்றன. பயப்படாதே. உனக்கே அறியாமல் சிறு வயதில் நடந்த பயங்களால் தான் இப்போது எதை பார்த்தாலும் நீ பயந்து கொண்டிருக்கின்றாய். அவைகள் காலப்போக்கில் அழிந்துவிடும். அதையே நினைத்து கொண்டிருக்கின்றாதே. நீ நம்பிக்கையோடு உன் வாழ்வை நடத்த நேர்மறை எண்ணங்களையும் என்னுடைய நாமத்தையும் கைவிடாமல் நீ முயற்சி செய். உன் கூடவே இருப்பவர்களின் உண்மை முகத்தை நீ கண்டுவிட்டாய். அவர்களை எங்கே வைக்க வேண்டுமோ அவர்கள் நீ அங்கே வைத்துவிடு. இந்த நொடி நீ சுதாரித்து கொள்ள வேண்டும், விழித்து கொள்ள வேண்டும். அவர்களை பார்க்கும் பார்வையே மாற வேண்டும். அப்பா சொல்வது புரிகிறதா? இறைவன் ஒருபோதும் கவலைப்படு, அழுது புழும்பு என்று கூறவில்லையே. அவர் கூறியதெல்லாம் என்னை நம்பு, பொறுமையாக இரு, உன்னுடன் நான் இருக்கின்றேன், நான் சொல்வதை கேள் என்பதுதான். ஒரு அப்பா எந்த பிள்ளைக்கு தீமையை செய்வார்? செய்ய மாட்டார் அல்லவா? நானும் அப்படிதான். அப்பா, நான் உன்னிடம் என் வாழ்க்கையை இலகுவாக்கி தாய் என்று கேட்கவில்லை. நான் உன்னிடமிருந்து கேட்பதெல்லாம் என் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள வலிமை எனக்கு தாய் என்றுதானே நீ என்னை நோக்கி வந்தாய். அப்படித்தானே உன் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். நீ வருவாய் அருவாய் என்று என்னை அழைத்து குருவாய் நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது உன் வாழ்வில் விழும் அடிகள் உன் வாழ்க்கையை பின்னோக்கி நகர்த்தும். எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நோக்கி நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் தான் உன்னை முன்பை விட வேகமாக முன்னேறச் செய்யும். நான் உன்னை அறிந்து வைத்திருக்கின்றேன். நீ எப்படி, எங்கே, எப்போது நடந்து கொள்வாய் என்று. உன்னுடைய சூழல் எனக்கு நன்றாகவே புரிகிறது. மாயைகளின் சூழ்ச்சிகளில் சிக்காமல் மீண்டும் என்னிடமே வந்து ஓடி வந்துவிடு. என் கையை நீ இறுக பிடித்துக்கொள். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன்னுடைய உறுதியான பக்தி மட்டுமே உன்னை காப்பாற்றப் போகிறது. என் மீது கொண்ட நம்பிக்கை மட்டுமே உனக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது. அப்பா உனக்கு நல்லது செய்யத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை விட்டு நீ போனாலும் மீண்டும் உனக்கு வாய்ப்பு தருகிறேன். என்னை நோக்கி மீண்டும் ஒரு மோடி வந்துவிடு. உலகமே ஒன்று திரண்டு உன்னை எதிர்த்தாலும் உன் தந்தை உனக்கென எழுதியது மட்டும்தான் உனக்கு நடக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உறுதியான பக்தியையும் நம்பிக்கையும் வைத்திரு. நிச்சயம் நான் உன்னை காப்பாற்றுவேன்.